விஜய்கிட்ட இப்ப சிபிஐ என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? எதற்காக அன்னைக்கு வந்து சேலத்துல நடக்கக்கூடிய அந்த மீட்டிங் வந்து எதற்காக கரூருக்கு மாத்தி அமைச்சீங்க? அதே போல எதற்காக காலைல வந்து மத்தியானமே வர வேண்டிய மீட்டிங்க்கு எதுக்காக நீ சாயங்காலம் வந்த? காவல்துறை வந்து அறிவுறுத்தல் செஞ்சும் எதுக்காக அந்த கூட்டத்துக்குள்ள போனேன்? எதுக்காக அந்த மக்களை விட்டுட்டு போனேன்? எதுக்காக தண்ணி ஏற்பாடு பண்ணல? எதுக்காக ஒழுங்கா ஒருங்கிணைக்கல? எதற்காக காவல்துறைக்கு வந்து நீ கட்டுப்படல? எதற்காக சிஎம் குறை சொல்லி வீடியோ போட்ட? எதுக்காக திமுக குறை சொல்ற? அப்போ உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு பல்வேறு கேள்விகளை துளைத்து எடுத்திருப்பாங்க. இதுதான் அங்க நடந்திருக்கும். அப்படியே இமயமலையில இருந்து தனியா வந்து புது கொஸ்டின் எழுதிட்டு வந்து மேல உட்காந்து போய் திரும்ப மாதிரி எழுதிட்டு வந்து கேட்க போறது இல்ல. இங்க நடந்ததுதான் கேட்க போறாங்க. அதை தானே நாங்களும் கேட்கிறோம். நீ வீடியோ போட்டு இதை வீடியோ போடு. இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் சந்திச்சிருக்காரா? ஏன் சந்திக்கணும்னு இந்த லைவ்ல மணி லூசு மணி எல்லாம் கேட்கறான். அப்புறம் எதுக்காக அரசியலுக்கு வர? அப்புறம் எப்படி மக்களுக்கு தெரியும் நீ யாருன்னு, என்ன பேசுறேன்னு வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டே நீ பேசினீங்கன்னா திருச்சாதான் கேட்பாங்க. நாங்க கேட்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. வந்து வெளில வந்து பிரஸ் மீட்ல சந்திச்சு பேசணும். தாவேக்கா தற்கொலைகளுக்கு இப்போ வரைக்கும் லைக் வந்துட்டா நம்ம பெரிய ஆளு, நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஏறிட்டா நம்ம பெரிய ஆளு, 4 பேர் நம்மளுக்கு கமாண்ட் போட்டுட்டா நம்ம பெரிய ஆளு, டிவிக்கேன்னு எங்க பார்த்தாலும் கத்துனா பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு தற்கொலை தினமா பேசிட்டு இருக்கு. 2026 எலெக்ஷனு அத்தனை பேருக்கும் இது ஒரு பாடம். அதாவது இங்க நம்ம வந்து வீடியோஸ் வேற, லைக்ஸ் வேற, வியூஸ் வேற, ஆனா அரசியல் களம்ங்கிறது வேற. அப்படிங்கிறது இந்த 2026ல ஒவ்வொரு தற்கொலைக்கும், அது வந்து தாவே காலம் மட்டும் இல்ல, நிறைய கட்சியிலே இருக்கு தற்கொலைங்க. அந்த அத்தனை தற்கொலைகளுக்கும் 2026 வெளிச்சம் போட்டு காட்டும். நிச்சயமா சொல்றோம். இது வந்து ஜனநாயகமாங்கிற தேர்தல் கிடையாது. இது வந்து ஜனநாயகத்துக்கான தேர்தல். டெல்லியா தமிழ்நாடா அப்படிங்கிறதுக்கான தேர்தல். அதாவது டெல்லியில உட்காந்துட்டு நம்மளை வந்து எப்படியாவது நம்மளை முடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க இந்த பிஜேபியா இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த திமுகவான்னு பாக்குற தேர்தல். இந்த 234 தொகுதியிலையும் இந்த 2026 எலெக்ஷன்ல, இந்த சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாதுரை தான் வேட்பாளர். திமுக சார்பா அண்ணாதுரை தான் வேட்பாளர். மீண்டும் சொல்கிறோம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.